மாலை வணக்கம். முதலாவது ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கப் 18-27 ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம். இது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒரு 2 வருஷமாக வந்து மாஸ்டர்ஸ் பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் பர்டிகுலராக நிறைய டோர்னமெண்ட் ஆடிட்டு நிறைய ரொம்ப மதுரை சென்னை நிறைய இடத்துல நடத்திக்கிட்டே இருந்துச்சு. உமன்ஸ் வந்து ஃபாரின் டூர்லாம் போயிட்டு இருந்தாங்க. டீம்ஸ் அழகாக இந்தியா டீம் அப்படின்ட்டு மற்ற கண்ட்ரிலாம் போயிட்டு வந்துருந்தாங்க. அதை வந்து ஒரு சிஸ்டமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த முன்னெடுப்பு இருக்குது. முதல்ல நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், நீங்களும் அதை சொல்லணும் கண்டிப்பாக. லட்சுமி அண்ட் ரேகா 2 பேரும் ஒரு 2 இயர்ஸாக வந்து ஏன் சார் ஹாக்கி இந்தியாவை எடுத்து செஞ்சாங்கன்னு சொல்லி ரொம்ப 2 இயர்ஸாக வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப க்ளோஸாக இதை நிறைய நான் ஈஸி மீட்டிங்கில் ஹாக்கி இந்தியாவிலேயே பேசும்போது ஏற்கனவே 4 டீம் ரொம்ப பிஸியாக அங்கே இடம் இல்லாமல் இருக்குது பெங்களூரில். இன்னொரு டீம் கொண்டு வரணுமா அப்படிங்கிற இருந்துச்சு. பட் அதை தாண்டி வந்து இப்போ ஹாக்கி இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒலிம்பியன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அவங்களெல்லாம் பழைய ஒலிம்பியன்ஸ்லாம் நம்ம கூட்டு ஆனர் பண்ணுறது, நிறைய யூனிட்ல அவங்க ரிப்பீட்டாக வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு. அந்த நேரத்தில் இந்த அளவுக்கு மீடியா அண்டு சோஷியல் மார்க்கெட்டிங்லாம் இல்லாத நேரத்தில் அவங்க நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்கள இப்போ திரும்ப கூட்டு வந்து நாங்கள் வந்து ஆனர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாஸ்டர்ஸையும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து காரணம் இன்னும் ஒரு ஃபேமிலியாக இவங்களுக்கு இருந்து நல்ல கேம் ஆடிப்பாங்க. ஒருவேளை அன்னைக்கு நேஷனல்ஸ் கிடைச்சிருக்காது, ஒருவேளை இன்டர்நேஷனல் போகாமல் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்காம இருக்கும். அதை திரும்ப அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் இந்த கோலை அச்சீவ் பண்ணணும். அவங்க இன்றைக்கும் அந்த ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க வரதுனால கிரவுண்டில் வந்து ஹாக்கி லைவாக நடந்துகிட்டு இருக்கு. அவங்க மூலமாக இன்னும் கோச்சிங் பசங்களுக்கு நிறைய அவங்க பசங்களை தாண்டி மற்ற பயிர்களுக்கும் இவங்க வந்து கோச்சிங் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. இது நிறைய காரணத்தினால வந்து இந்த மாஸ்டர்ஸை எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி உமனை பொறுத்தவரை 35+, மென்னை வந்து 40+, அந்த ஏஜ் கேட்டகரியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இது வந்து இந்தியா டீமாக இருந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு கேம்ப்லாம் அனுப்பி நடத்தி அடுத்த ஏஷியன் கப் அண்டு வேர்ல்டு கப்புக்கு இவங்களை அனுப்பணுங்கிறது ஹாக்கி இந்தியாவிலே ஒரு பிளானாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய ஏரியாவில் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய டீம் இருக்குது. சில ஸ்டேட்டில் வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லாக டீம் இல்லை. மொத்தம் 20 மென்னை பொறுத்தவரை ஒரு 12 டீமும் உமனை பொறுத்தவரை 8 டீம்ஸும் வந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இங்கே வராங்க. நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாக எங்களுக்கு ஒரு போர்ட்டல் சிஸ்டம்லாம் இருக்குது, இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால் கொஞ்சம் அது தரவு வந்து அவங்க சைடில் நிறைய வரணும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் இயருக்கு அதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கிறோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஹாக்கிக்கு ஒரு இன்னொரு படி மேலே போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஒரே ஃபேமிலியாக சேர்ந்து நிறைய இடத்துல கோச்சஸ் தாண்டி இங்கிட்ட இருக்க நல்ல சப்போர்ட்டை எடுத்து இன்னும் யங்ஸ்டர்ஸ் உருவாக்கணுங்கிறது என்னதான் இவங்களையும் இன்னும் நல்ல அவங்களுடைய கனவை நிறைவேற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த இதை வந்து நம்ம ஹாக்கி இந்தியா எடுத்திருக்கு. உங்களுடைய சப்போர்ட் முழுசாக வேணும். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் வந்து இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆகும். தமிழ்நாடை பொறுத்தவரை நிறைய ஈவெண்ட் நிறைய இதை நடத்திக்கிட்டே இருக்காங்க. நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்த பிறகு ஸ்போர்ட்ஸ் நான் வெளியூரில் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் போகும்போது எல்லாரும் கேட்கக்கூடியது வந்து என்ன உங்களுக்கு இவ்வளோ ஈவெண்ட்டு தமிழ்நாட்டில் ரிப்பீட்டாக நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளோ ஸ்போர்ட்ஸில் திடீர்னு இவ்வளோ எனர்ஜியாக வரீங்க அப்படின்னு நிறைய ஸ்டேட்டில் திரும்பி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு மற்ற மாநிலங்களுக்கும் நம்ம ரொம்ப ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த விஷயம் புதுசு. சிஎஸ்சி சப் ஜூனியர் அந்த மாதிரி இவங்கெல்லாம் நடத்திட்டு இருந்தது. மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஹாக்கியில் முன்னெடுத்து நாங்கள் கொண்டு வரோம். 2 டீமும் வந்து லாஸ்ட் 15 டேஸ் கேம்ப்லாம் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த
கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக போட்டியில் இருப்பாங்கங்கிற நம்பிக்கை